Hey guys, again ஒரு நியூ கோர்ஸில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ் விஷன் 2.0 நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், ஈஸி அன்லாக் கோர்ஸ், எஸ்கியூஎல் கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், நிறைய கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் 2.0 அதாவது சாஃப்ட்வேர் கோர்ஸோட நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ். ஸோ இதில் என்ன புதுசாக சொல்லி தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரெடிட் டூல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டில் வந்து எடுக்கிறாங்களே அது எப்படி ப்ரோ, இந்த சாம்சங்கில் வந்து எஃப்ஆர்பி ஆன்லைன் எடுக்கிறாங்களே எப்படி ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ஐ எஃப்ஆர்பி ஆன்லைன் எடுக்கிறாங்களே ப்ரோ கிரெடிட்டில் அது எப்படி, அதெல்லாம் கேட்டுருந்தீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே உங்களோட பேமெண்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக ஒவ்வொரு மணியுமே ரொம்ப வேல்யூபிளானது, அதுக்கும் நாங்கள் ரொம்ப மதிப்பளிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். ஏன்னா டவுட் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து கேட்டுக்கலாம். குரூப்பில் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணுவோம். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா அன்னைக்கு டவுட் அன்னைக்கே கேட்டுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது மைண்ட் வந்து கிளியராக வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இல்லைனா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் டவுட்டே நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணாமல் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஸோ அதனால் தயக்கப்படாமல் கேளுங்க குரூப்பில். சப்போஸ் உங்களுக்கு குரூப்பில் டவுட் கேட்க வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜில் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கிட்டே சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். யாருக்கிட்டே சிலபஸ் இல்லைன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்லேருந்து எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொபைல் சாஃப்ட்வேர் புது நியூ ஜாயினர் கூட இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அது அவங்களுக்கும் வந்து எளிமையான முறையில் புரியணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாடல் நம்பர் எப்படி செக் பண்ணுறது, விஷன் எப்படி செக் பண்ணுறது, சிப்செட் செக் பண்ணுறதுன்னு. பட் இருந்தாலுமே நம்ம பேசிக் லெவலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் ஏன்னா இதில் எல்லாம் மிக்சடு பீப்புள் இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும், நெக்ஸ்ட் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ பேசிக் லெவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு மொபைலை வந்து சாஃப்ட்வேர் பண்ண போகிறீங்க, அதாவது ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோனை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபோன் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, எஃப்ஆர்பியில் இருக்கா, பேட்டர்னில் இருக்கா, பின்னில் இருக்கா, இல்லை சம்திங் கரப்ஷனில் இருக்கா, இல்லை ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுதா, சம்திங் என்ன கம்ப்ளைண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து அனலைஸ் பண்ணாதான் நம்ம கரெக்டாக சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா இல்லை ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் அது என்ன மாடல்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் வந்து பேட்டர்ன் மறந்துட்டாங்க, பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அது என்ன மாடல்னு பார்க்கணும். மாடல் பார்க்கறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்டயே கேட்டுக்கிறது. அப்படின்னா கஸ்டமர் பாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே நம்ம மாடல் நம்பர் பார்த்துக்கலாம். பேசிக் மொபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பேட்டரி ரிமூவல் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஃபோனுக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். ரிமூவ் பண்ணுற பேட்டரியாக இருந்துச்சுன்னா கீழே ஐஎம்ஐ நம்பர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் மேலே மாடல் நம்பர் எரேஸ் ஆகிருந்தாலும் இல்லை அழிஞ்சிருந்தாலும் இல்லை ஃபேடாக இருந்தாலும் இந்த ஐஎம்ஐ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, பேசிக் ஃபோனாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், எந்த ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த IMEI.info வந்து அந்த ஐஎம்ஐ நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிட்டு ஐ எம் ஹியூமன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு செக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன மாடல்னு காமிச்சிரும். அண்ட் இது ஒரிஜினல் ஃபோனா ஃபேக் ஃபோனா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை சர்வீஸ் பண்ண மொபைலாக கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஐஎம்ஐ நம்பர் இதில் போட்டிங்கன்னா அது என்ன மாடல், என்ன கலர், என்ன டிசைன், எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துரும். நீங்கள் வச்சிருக்கிறது வந்து கோல்டு கலர், ஆனால் அதில் காமிக்கிறது பிளாக் கலர் அப்படின்னா சம்திங் பேனல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஃபேக் ஃபோன் இல்லை சர்வீஸ் பண்ண ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கூட நீங்கள் அதை வச்சு கூட ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மாடல் வந்து காமிச்சிச்சு F220B, இதான் இதோட மாடல். ஐஃபோனா இருக்கட்டும் இல்லை ஸ்மார்ட் ஃபோனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதையே செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேக் ஃபோனா இல்லை சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை பேனல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு, ஏன்னா இதுலேயே கலர் சொல்லிடுவாங்க என்ன கலர் அப்படின்னு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னொரு ஃபோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சில ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேக் சைட்லேயே வந்து மாடல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? 610F SM-J610F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூகுள் குரோமில் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாடல்னு காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஏன்னா இதுலேயே ஐஎம்ஐ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதே IMEI.info கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து மாடல் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளாக இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக, ஓகேங்களா, எளிமையாக எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்டிக்கர் இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அதை நம்ம அப்படியே பிரித்து போட்டுருவோம், இல்லை கஸ்டமரே வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை, ஃபோனும் பேட்டர்னில் இருக்குது. ஓகேங்களா? பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிண்ட் எதுவுமே பண்ணலை. தட்ஸ் மீன்ஸ் அந்த ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கரும் இல்லை,
கீழே அந்த மாடல் நம்பர் பிரிண்ட்டும் இல்லை, இந்த மாதிரி மொபைல்ஸ்க்கு வந்து என்ன பண்றது, இல்லை காம்போ உடஞ்சிருக்கு, இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்குன்னா மாடல் எப்படி ஃபைன் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி. கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லென்ஸை கிளிக் பண்ணி அதை ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ஸ்கேன் பண்ணா போதும். ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாடல்னு காமிக்கிடுவாங்க. 1+5 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. கரெக்டா? ஸோ பெருசா ஒன்றும் பண்ணல. அகைன் கூட உங்களுக்கு பேக் வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். பேக் வந்துக்கலாம். ஸோ அதில் லென்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதோட பேக் பேனலை மட்டும் ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கோங்க. பிக் எடுத்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா போதும். அது என்ன மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிடும். 1+5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ப்ரோ இந்த ஆப் என் ஃபோன்ல இல்ல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிளே ஸ்டோருக்கு போயிடுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் ஃபோன்லயும் இருக்கும். இல்லாத பட்சத்துல பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் லென்ஸ் அப்படின்னு டைல் பண்ணுங்க. கூகுள் லென்ஸ் டைல் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால அப்டேட்னு கேக்குது. உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் ஒட்டியிருப்பாங்க. ஸ்கின் ஒட்டினீங்கன்னா கூகுள் லென்ஸ்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா மாடல் காமிக்காது, அந்த ஸ்கின் தான் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து ஓப்போ பிராண்ட். ஓப்போ பிராண்டுக்கு சில கோடு இருக்கு, சில மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடு இருக்கு. அந்த கோடை எமர்ஜென்சி காலில் போட்டோம் அப்படின்னா மாடல் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். இப்போ இதுக்கு எமர்ஜென்சி காலில் கிளிக் பண்ணி *899#. இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ ரியல்மிக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆயிடும். அதில் சாஃப்ட்வேர் விஷன் இருக்கும், இன்ஜினியரிங் மோட் இருக்கு. அது கீழே வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் விஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேலே என்ன மாடல்னு காமிக்கும். CPS 2015. இது அப்படியே எடுத்துட்டு போய் கூகுள் குரோம்ல வந்து டயல் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாடல்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ போட்டாச்சு. ஓப்போ A31 இதான் இதோட மாடல். நெக்ஸ்ட் சில மாடல்ஸ் சாம்சங் இருக்கு பார்த்தீங்களா, இல்லை வேற சம்திங் டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா ஒரு 4 மாடல். இது கம்பல்படி, அதாவது எல்லாத்துக்கும் சப்போர்ட், இந்த மாடல் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே சப்போர்ட் ஆகும். அதனால எல்லா மாடலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம், அந்த ஃப்ரேமில் வந்து PD 1613 அப்படின்னு போட்டிருக்கேன். அதை அப்படியே வந்து கூகுள் குரோம்ல டயல் பண்ணீங்க அப்படின்னா இது எதோட மாடல்னு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, Vivo Y55s. ஸோ இதான் இதோட மாடல். நெக்ஸ்ட் பேட்டரி பேஸ் பண்ணி எப்படி மாடல் ஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பேட்டரியோட மாடல் நம்பர் வந்து பார்த்துக்குங்க. BN53 இதான் பேட்டரியோட மாடல் நம்பர். இந்த மாடல் நம்பரை அப்படியே கூகுளில் வந்து செக் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டரி எந்தெந்த ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ M2 ப்ரோக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 மாடலுக்கு தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 2 மாடலில் ஏதோ ஒரு மாடல் தான் இந்த ஃபோன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து போட்டுக்கலாம். 2 மாடல் காமிச்சதில் ஃபர்ஸ்ட் மாடல் ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தோன்னே இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நிறைய பிக் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது, தெரியுதா கிட்டத்தட்ட. பட் ஆனால் இதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னா கேமரா தான். ஸோ இது இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்கொயர் மாதிரி வருது, தெரியுதா? அங்கே வட்டமாக சர்க்கிள் வருது, ஆனால் இதில் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. அந்த சர்க்கிளே வந்து இல்லை, தெரியுதா? வெறும் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து பாருங்க, ரெட்மின்னு போட்டிருக்கு, இங்கே வந்து போக்கோன்னு போட்டிருக்கு. கரெக்டாக? ஸோ இது வந்து மேட்ச் இல்லை. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பேட்டரி நம்பரை வச்சு ஃபைன் பண்ணணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் காமிச்சது. கரெக்டாக? போக்கோ போட்டுக்கலாம். போக்கோ போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போக்கோ M2 ப்ரோ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது, தெரியுதா? கலரு அண்டு அந்த லோகோ, நெக்ஸ்ட் அந்த கேமரா, அந்த ஃப்ளாஷ் லைட்டு எல்லாமே வந்து பக்காவாக வந்து மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு பக்காவா. இந்த சின்ன டீட்டெயில் கூட கரெக்டாக வந்து போகிறது. அப்போ இதான் இதோட கரெக்டான மாடல். இந்த மாதிரி தான் வந்து பேட்டரி நம்பரை வச்சு மாடல் வந்து ஃபைன் பண்ணுது. அந்த பேட்டரி நம்பருக்கு என்னென்ன மாடல் காமிக்குதோ மாடல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எதனா ஒன்று கூட மேட்ச் ஆகும், அதான் அந்த மாடல்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. போக்கோ M2 ப்ரோ அதான் இதோட மாடல். ஓகே, இப்போ சாம்சங் மொபைலில் மாடல் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா டவுன்லோட் மோட்லேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கவரி மோடுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் மோட் பொறுத்து ரொம்ப ஈஸி தான். வால்யூம் அப் வால்யூம் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் மோட் வந்து கிடச்சிரும். ஸோ பார்க்கலாமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மோட் வந்துடுச்சு. வால்யூம் அப் வால்யூம் டவுனை டைட்டாக பிடிச்சிட்டு கேபிள் இன்செர்ட் பண்ணால் டவுன்லோட் மோட் வந்துடுச்சு. இல்லை அப்போ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், டவுனை கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்போ கொடுத்து கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மேலே ஒரு மாடல் நம்பர் காமிக்குது. கரெக்டாக? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்பர் என்னென்னு காமிச்சுது, A307F இதான் அதோட மாடல். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஈஸியாக எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து என்ன மாடல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் மோடுக்கு போய் நீங்கள் ஈஸியாக வந்து சாம்சங் மொபைலில் வந்து மாடல் என்னன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ரெக்கவரி மோடுக்கு போய் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ரெக்கவரி மோடு ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம 2 பட்டனாக அமுத்தணும், வால்யூம் டவுனு வால்யூம் அப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அமுத்தணும்ல. ஸோ இப்போ சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டவுனு பவர் பட்டன் இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிங்க, ஒரு 7 செகண்ட் பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அப்புறம் அப் பட்டனை பிடிச்சிக்குங்க.
அப்பு பவர் இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சி ரெக்கவரி மோடுக்கு நம்ம போய்க்கலாம். ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு. கேபிள் இன்சர்ட்டில் இருக்குது. அப் பட்டனை பிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பவர் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா பவர்லேருந்து கை எடுத்துடணும் ஆன் ஆகும்போது. சரிங்களா, ஸோ பவர்லேருந்து கை எடுத்துட்டேன். ஃபோன் ஆன் ஆகும்போது பவர்லேருந்து கை எடுத்துட்டு அப்போ மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ என்ன மோடு வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி மோடு வந்துருச்சு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு மாடல் நம்பர் காமிக்குது. சாம்சங் அதை A30s அப்படின்னு மாடல் நம்பர் காமிச்சிருச்சு. இதில் வந்து A370F 1XSன்னு காமிக்குதா, A307F அப்படின்னு. ஸோ இதான் மாடல் நம்பர். இது வந்து A30sன்னு சொல்லிட்டு அதுவே வந்து காமிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்கவரி மோடில் போயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்பர் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ உங்ககிட்ட எந்த ஃபோனை கொடுத்தாலுமே மாடலை வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஸோ நிறைய மெத்தட் வந்து கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மெத்தடாக இருக்கலாம், இல்லை தெரியாத மெத்தடாக இருக்கலாம். பட் உங்களுக்கு இப்போ கையில் ஒரு ஃபோனை கொடுத்தா அது என்ன மாடல்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடுவீங்க கரெக்டாக. இப்போ மாடலை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட சப்ஜெக்ட் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து விர்ஷன் போகலாம். ஓகேங்களா, விர்ஷன் சொல்லலாம், ஃபிம்வேர்னு சொல்லலாம், ஓஎஸ்ன்னு சொல்லலாம், சம்திங் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நேமில் வந்து சொல்லிக்கலாம். ஓகே ஜி, விர்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் கரெக்டாக. அதாவது விர்ஷன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிம்வேர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஓஎஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃபைல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரே வேர்டு தான், பட் சொல்லும் போது டிஃப்ரெண்ட் வேர்டில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபிம்வேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபிம்வேர்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்குது கரெக்டாக. இந்த ஹார்ட்வேர் டிவைஸ் மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கு வந்து யூசர் மெனு. இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, நான் ஃபோன் ரெடி பண்ணிட்டேன், மதர் போர்டு இருக்குது, பேட்டரி இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, ஃப்ரேம் இருக்குது, எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபோனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி. பட் ஆனால் ஓஎஸ்ன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்துங்க. லேப்டாப்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். ஓகேங்களா, இப்போ லேப்டாப்பில் ஓஎஸ் வந்து கரப்ஷன் ஆகிடுச்சு, ப்ளூ கலர் ஸ்க்ரீன் எரர் அடிக்குது, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவே எனக்கு ப்ளூ கலரில் வந்து நின்றுடுது அப்படின்னா நான் யூஸ் பண்ண முடியுமா? ஆனால் லேப்டாப் இருக்குது, கீபோர்டு இருக்குது, எல்லாமே லேப்டாப் அப்படியே தான் இருக்குது, ஹார்ட்வேர்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஆனால் எனக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரரில் வந்து நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் இஷ்யூனா என்ன? அதில் இருக்க சாஃப்ட்வேர் வந்து கரப்ஷன் ஆயிருக்கு, அப்போ உங்களால் யூஸ் பண்ண முடியல. அப்போ எது நம்ம யூஸ் பண்ணுறோம்? அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். அங்கே வந்து கேமரா ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகும். இங்கே ஜிமெயில் ஐக்கான் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணால் ஜிமெயில் ஓப்பன் ஆகும். இங்கே மைக் ஐக்கான் இருக்குது, இந்த மைக்கை கிளிக் பண்ணால் தான் மைக் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துறது தான் அந்த ஓஎஸ். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணும். எப்படின்னா இந்த மைக்கை கிளிக் பண்ணால் மைக் வந்து எனேபிள் ஆகிற மாதிரி அதில் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது செட் ஆஃப் த ப்ரோக்ராம் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மைக் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஹார்ட்வேர் கூட லிங்காக இருக்க மைக் வந்து எனேபிள் ஆகணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கோடு வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா, இப்போ கூகுள் லென்ஸ் இருக்கா, இமேஜ் இதை அதை கிளிக் பண்ணால் கேமரா வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அதில் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணனா இங்கே மைக்கை கிளிக் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், ஹார்ட்வேர் கிட்ட போய் கனெக்ட் ஆகும், இன்டர் கனெக்ட் ஆகி இப்போ மைக் வந்து நீ ஆன் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரோக்ராமில் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து கேமரா கிளிக் பண்ணால் கேமரா வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதாவது செட் ஆஃப் த கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ நான் மைக்கை கிளிக் பண்ணி கேமரா ஓப்பன் ஆச்சுன்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது கரெக்டாக. அதுக்கப்புறம் இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணால் மைக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது கரெக்டாக. ஸோ கரெக்டாக எதை கிளிக் பண்ணுறோமோ அது மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அப்படி மாற்றி ஓப்பன் ஆகுது, அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, முன்னையோட இப்போ ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு பக்கு தான். ஓகேங்களா, சாஃப்ட்வேர்னாலையும் ஃபோன் வந்து ஹீட் ஆகும், லேப்டாப் ஹீட் ஆகும். இல்லை நான் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுள் குரோம் வந்து க்ளோஸ் ஆகிடுது. நான் நிறைய டேப் ஓப்பன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் குரோம் வந்து க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னாலும் அது வந்து பக்கு தான். ஸோ இந்த மாதிரி எரர்லாம் அடிக்கலாம். அந்த எரர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுப்பாங்க அந்த கம்பெனிக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குன்னா அங்கே ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம், பட் இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அதாவது ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக செட் ஆஃப் த கோடு வந்து எழுதுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அது கோடு எழுதி ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம ஃபோனுக்கு வந்து அப்டேட் வரும். 6 months ஒன்ஸ் 1 years அபவுட் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு உங்கள் ஃபோனுக்கு அப்படின்னு வரும். கரெக்டாக அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஆனால் அதை சால்வ் ஆகிடும், அது தவிர்த்து இன்னொரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். அது இல்லாமல் ப்ளூடூத் எனேபிள் இஷ்யூ வரலாம், இல்லை வைஃபை இஷ்யூ வரலாம், சம்திங் எதனா ஒரு இஷ்யூ வரும். கரெக்டாக அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இஷ்யூக்கு வந்து கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்போ திருப்பி அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம், அதை ரீட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் த கோடு எழுதி ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க நம்ம ஃபோனுக்கு. ஸோ இந்த OnePlus எல்லாம் வந்து என்ன வந்து லைன் வந்துச்சு, அப்டேட் பண்ணும்போது லைன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க, திருப்பி அந்த லைன் வராத மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இப்போ வந்து லைன் வந்து வரதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு புரியும் ஈஸியாக.
இப்போ 1.0ன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.0ன்னு இருக்குல்ல, இதான் விஷன்னு சொல்லுவாங்க. 1.1 இதுவும் விஷன், 1.5 இதுவும் விஷன், 1.6 இதுவும் விஷன், 2.0 இதெல்லாம் விஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீ என்ன விஷன்டா யூஸ் பண்ணுறேன்? நான் லாலிபாப் யூஸ் பண்ணுறேன்டா, நான் கிட்கேட் யூஸ் பண்ணுறேன்டா, நான் வந்து ஓரியோ யூஸ் பண்ணுறேன்டா. தட்ஸ் மீன்ஸ் அது சொல்லுவாங்க என்ன விஷனில் இருக்குது உங்கள் ஃபோனு அப்படின்னு சொல்லுவாங்க. லாலிபாப், கிட்கேட். ஸோ அதோட நேம், அந்த விஷன்னா என்னன்னா நேம் இது இருக்குது பார்த்தீங்களா, விஷன். ஸோ விஷன் கூட ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒன்றுனா ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு அர்த்தம், 1.1னா 1. அதுக்கு அடுத்தது வந்து 1.5னா அதுக்கு அடுத்த வந்த விஷன் அர்த்தம், 1.6னா அதுக்கு அடுத்த வந்த விஷன் அர்த்தம். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது இந்த விஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா கரெக்டான விஷன் அந்த ஃபோனில் என்ன இருக்கோ அந்த விஷனை டவுன்லோட் பண்ணி ஃபோனில் ஃப்ளாஷ் பண்ணால் தான் ஃப்ளாஷ் ஆகும். இந்த சாம்சங் மொபைலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் ஆகும். அப்படின்னா ஃபெயில்டுன்னு வந்துடும். அதனால தான் உங்களுக்கு விஷனை வந்து நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன், இவ்வளோ எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷன் வந்து விட்டுருப்பாங்க 1.0 பேஸ். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்ஸ்னு சொல்லிட்டு நார்மலாக ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ சாஃப்ட்வேர் கோர்ஸ் விஷன் 2.0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஏன் 2.0ன்னு கொடுத்தோம்? அந்த சாஃப்ட்வேர் கோர்ஸே நல்லா தானே இருந்துச்சு. எதுக்கு இப்போ நீங்கள் 2.0ன்னு எடுக்கிறீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் கோர்ஸில் நான் எதனா ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. சம்திங் இப்போ வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் இப்போ நியூ அப்டேட்லாம் வந்துடுச்சு, நியூ கிரெடிட் டூல்லாம் வந்துடுச்சு. அதில் அந்த கிரெடிட் டூல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் 2.0ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நான் நிறைய திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னா அதை விட இதில் ஏதோ ஒன்று நான் அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் அவன் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த விஷயம்ல ஏன்னா ஒரு பக் இருந்திருக்கும். அந்த பக்கை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுப்பான். ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்ன பக் இருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்டேட் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி 1/1 ஒன்னா சொல்லிட்டு வந்து இப்போ நம்மளுக்கு 13 வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கு கரெக்டா வெர்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த வெர்ஷன் இது 1.0லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10, 11, 13 அது வரைக்கும் வந்திருக்கு கரெக்டா. ஸோ இந்த மாதிரி தாங்க 1/1. இப்போ 13 இருக்கு, அதுக்கப்புறம் 14 வரும், 15 வரும், 16 வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்லையும் எதனா ஒரு ஃபால்ட்டோ ஒரு பக் இருக்கும், அதை கிளியர் பண்ணி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்கள் ஃபோனில் என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்த்து அந்த வெர்ஷன் ஃப்ளாஷ் ஃபைலை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃப்ளாஷ் பண்ணிங்க, அந்த ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து ஃப்ளாஷ் ஆகும். அது வர கிளாஸில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வெர்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ மொபைலில் எப்படி வெர்ஷன் செக் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸிங்க. அபவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக வந்து காமிச்சிடும். இல்லை சாஃப்ட்வேர் அபவுட்குள்ளே போயிட்டு அதான் உங்களோட நார்மல் செட்டிங் ஓப்பன் பண்ணி அபவுட்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சாஃப்ட்வேர் நம்பர் அப்படின்னு காமிக்குதா. மேலே பாருங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 4.1.1 இதுதான் அதோட வெர்ஷன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் கரண்ட்டாக என்ன ஓஎஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு கிளிப்பாக போகிறேன், அதை பாருங்கள் சாம்சங் மொபைல். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல்னா எல்லா மாடலுக்கும் சேம் தான். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட்குள்ளே போயிடுங்க. அபவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா டேரெக்டாகவே எம்ஐலலாம் வந்து வெர்ஷன் வந்து காமிக்கும். அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதோட வெர்ஷன் வந்து லெவல். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். பில்ட் நம்பர்னு இருக்கிறது இதில் என்ன ஃபிம்மேரோட கரண்ட் வெர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. நெக்ஸ்ட் மாடல் OnePlusல பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அபவுட்குள்ளே போய்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சேம் இதே ஸ்டெப் தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 9ல் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட வெர்ஷன் வந்து 9. இப்படி தான் ஒவ்வொரு மொபைலில் அபவுட்டில் போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் வெர்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி வெர்ஷன் பார்க்கணும்னு தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு எளிமையாக புரிஞ்சிருக்கும். வெர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எப்படி மொபைலில் செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்செட். இந்த சிப்செட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த சிப்செட் உங்களுக்கு புரிஞ்சாதான் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளேயே நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னா அது சிப்செட் தான். ஓகேங்களா? நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா டூல் இருக்கும், 10,000 ரூபா டூல் இருக்கும், அன்லாக் டூல் வச்சிருப்பாங்க, UMT வச்சிருப்பாங்க, சிமிரா டூல், நிறைய டூல் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் வந்துச்சுன்னா என்ன மெத்தடில் மொபைலை கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க. அதுக்கு என்ன கனெக்ட் ஆக மாட்டேது, நான் கரெக்டாக தானே சொல்லுவேன், ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கேபிள் சொல்லுவேன் ஆனால் ஓட மாட்டேது அப்படின்னு நினச்சிப்பாங்க. சில பேர்லாம் சாஃப்ட்வேர்னா என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஃபோனை வந்துடுச்சு அப்படின்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கேபிள் சொல்லிட்டு டூலில் ரன்னு கொடுத்தா அது பாட்டுக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப தவறு. ஒவ்வொரு ஃபோனையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு டிரைவர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வர கிளாஸஸில் வந்து வரும். ஓகேங்களா? இந்த சிப்செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்ன சிப்செட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். குவால்காம். ஸோ இது ஸ்னாப் டிராகன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் MTK, இது மீடியா டெக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக MTKன்னு சொல்லுவாங்க. SPD, SPDனா என்ன, ஸ்பெக்ட்ரம் சிப் டைப் தான் ஷார்ட்டாக SPD அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்
இது வந்து ஹுவாய் ஹானர் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்செட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன சிப்செட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் தான் வருங்க. ஓகேங்களா. குவால்காம், மீடியாடெக், ஸ்பெக்ட்ரம், கிரீன் இந்த சிப்செட் தான் வரும். இப்போ சிப்செட்டோட நேம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃபோனில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் என்ன மாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே எப்படி மாடல் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு டீச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஏன்னா மாடல் தெரிஞ்சால் தான் நீங்கள் சிப்செட் வந்து ஃபைன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ரெட்மி 6 வருது. ஓகேங்களா. ரெட்மி 6 வருது. அதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி வந்து ஃபைன் பண்ணுறதுன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரெட்மி 6 அப்படின்னு டைப் பண்ணிட்டு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சிப் அப்படின்னு போட்டுருக்குங்க. போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது என்ன சிப் செட்னு காமிச்சிடும். அப்போ இதில் என்ன இருக்குது, மீடியாடெக் சிப் டைப் இருக்குது. ஸோ ரெட்மி 6ல் என்ன சிப் செட் கொடுத்துருக்காங்கன்னா மீடியாடெக் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்டிகேன்னு சொன்னல, மீடியாடெக் அதாவது எம்டிகேயோட ஃபுல் ஃபார்ம் தான் மீடியாடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர் அப்பப்போ எம்டிகேன்னு சொல்கிறாரு, அப்புறம் மீடியாடெக்னு சொல்கிறாரு, வேறையும் நினச்சிக்காதீங்க. மீடியாடெக் தான் ஃபுல் ஃபார்ம், எம்டிகேன்றது ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ரெட்மி 8 வருது. இதில் என்ன சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்னாப் ட்ராகன், குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் சேம் தான். ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பக்கத்தில் நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா சிப்செட்னு ஒரு வேர்டு மட்டும் தான் போடுறீங்க. அது போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோனில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வேறு எதனா ஒரு மாடல் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வேறு என்ன பார்க்கலாம், ரியல்மி பார்க்கலாம். ரியல்மி C11 அப்படின்னு போட்டு சிப்செட் வந்து பார்க்கலாம். என்ன சிப்செட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூனிசோனிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ யூனிசோனிக்னு சொல்கிறீங்க, இந்த சிப்செட்டே நீங்கள் சொல்லலையே அப்படின்னா இதான் ஸ்பெக்ட்ரம். அதாவது அந்த எஸ்பிடி அப்படின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த இடத்துல எஸ்பிடின்னு இருக்கா. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்பெக்ட்ரம். அதை வந்து யூனிசோனிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒன்றே கன்ஃபியூஸ் ஆகிடாது. யூனிசோனிக்னா என்ன, குவால்காமில் வருமா, மீடியாடெக்கில் வருமா, கிரீனில் வருமா, இல்லை ஸ்பெக்ட்ரமில் வருமானு நினச்சிக்க போறீங்க. யூனிசோனிக் வந்து ஸ்பெக்ட்ரமில் தான் வரும். ஓகேங்களா. அதோட ஆல்டர்னேட் நேம்னு கூட வச்சுக்கோ. இப்போ வந்து குவால்காமுக்கு எப்படி ஸ்னாப் ட்ராகன் இருக்குது, எம்டிகேக்கு எப்படி மீடியாடெக்னு இருக்குது, அதே மாதிரி ஸ்பெக்ட்ரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிசோனிக்னு இன்னொரு நேம்லேயும் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. யூனிசோனிக், ஸ்பெக்ட்ரம், எஸ்பிடி இந்த மூணுமே ஒன்று தான். அது மாதிரி குவால்காம், ஸ்னாப் ட்ராகன் இந்த ரெண்டுமே ஒன்று தான். எம்டிகே, மீடியாடெக் இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. கன்ஃபியூஸே ஆக வேணாம். ஸோ இப்போ எளிமையாக புரிஞ்சிருச்சு. நீங்கள் அது மாதிரி ஹேனர் மொபைலில் எதனா ஒன்று எடுத்துக்கலாமா. ஹேனர் 7X எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரீன், அதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிரீன் சிப்செட் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மொபைலில் எப்படி என்ன சிப்செட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண தெரிஞ்சிடும். கரெக்டாக. ஸோ என்ன மாடலோ அந்த மாடலை போட்டுக்குங்க. போட்டு அது பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிப்செட்னு ஒரு வேர்டை கொடுத்து சர்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு கூகுள் குரோமே என்ன பண்ணும், அதில் என்ன சிப்செட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அதாவது அதுவே வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் வந்து பண்ணிடலாம் என்ன சிப்செட் இருக்குன்னு. ஓகே ஜி, இந்த சிப்செட் எதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே என்ன சிப்செட் இருக்குன்னு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இது வர கிளாஸில் வந்து புரியும். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது எவ்வளோ முக்கியம், எதுக்காக இதை நான் செக் பண்ண சொல்கிறேன், எதுக்காக உங்களுக்கு இப்போயே வெர்ஷன் சிப்செட்னா என்னன்னு சொல்லிட்டு டீச் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வர கிளாஸில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இப்போ என்னென்ன தெரிஞ்சிருக்கும், எப்படி மாடல் ஃபைன் பண்ணுறது, எப்படி வெர்ஷன் செக் பண்ணுறது, எப்படி சிப்செட் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணும் வந்து கிளியராக இருக்குது. கரெக்டாக. இந்த கிளாஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, எதனா தெரியல அப்படின்னா தாராளமாக குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி குரூப்பில் மெசேஜ் பண்ண உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டெவலப் பண்ணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு விட்டோம்னா அடுத்த நாள் கிளாஸில் மறந்து போயிடும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மிஸ் பண்ணலாம்.